வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 2 தான் வந்து டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். எல்லாரும் பேப்பரும் ஒரு பேனாவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதிட்டு வாங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தோம்னா குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாகவும், குரூப் 2க்கு நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்காக இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். 6th-லேருந்து 12th வரை தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் சி என்பது ஒரு ஆங்கில டேஸ். ஆப்ஷன் ஏ கதை, ஆப்ஷன் பி கவிதை, ஆப்ஷன் சி கட்டுரை, ஆப்ஷன் டி புதினம். செகண்ட் கொஸ்டின், ஆயுதம் பற்றி தவறானது எது? ஆப்ஷன் ஏ தனித்து இயங்காது, ஆப்ஷன் பி நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது, ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும், ஆப்ஷன் டி தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு மெல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடு. மிக்ரேசன். ஆப்ஷன் ஏ வலசை, ஆப்ஷன் பி புகலிடம், ஆப்ஷன் சி சரணாலயம், ஆப்ஷன் டி கண்டம். நாலாவது கொஸ்டின், தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என பெயரிட்டவர்களில் தவறானவர் யார்? ஆப்ஷன் ஏ பறவை மனிதர், ஆப்ஷன் பி சத்திமுத்த புலவர், ஆப்ஷன் சி சலீம் அலி, ஆப்ஷன் டி ஏ அண்ட் சி. அஞ்சாவது கொஸ்டின், எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு எந்த ஆண்டு பெற்றார்? ஆப்ஷன் ஏ 1954, ஆப்ஷன் பி 1956, ஆப்ஷன் சி 1952, ஆப்ஷன் டி 1958. ஆறாவது கொஸ்டின், உயிர்மை பற்றிய சரியான கூற்று எது? 1. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். 2. வரி வடிவம் உயிரெழுத்தை ஒத்திருக்கும். 3. ஒலிக்கும் கால அளவு மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் பி அனைத்தும் சரி, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தவறு, ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஒருவரின் மிக சிறந்த அணிகலன்களாக திருவள்ளுவர் எதை கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ கல்வி மரியாதை, ஆப்ஷன் பி பணிவு இன்சொல், ஆப்ஷன் சி நட்பு ஒழுக்கம், ஆப்ஷன் டி கல்வி ஒழுக்கம். எட்டாவது கொஸ்டின், இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் என்னென்னா, இளங்கோவடிகள் எதையெல்லாம் எவ்வாறு பாராட்டுகிறார்? 1. நிலவை வந்து ஆற்றல், பி கதிரவன் பயன், சி மழை குளிர்ச்சி. ஆப்ஷன் ஏ 1 2 3, ஆப்ஷன் பி 2 1 3, ஆப்ஷன் சி 3 1 2, ஆப்ஷன் டி 1 3 2. ஒன்பதாவது கொஸ்டின், மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைவது எது? ஆப்ஷன் ஏ இலக்கியம், ஆப்ஷன் பி அறநூல்கள், ஆப்ஷன் சி நாட்டுப்புற பாடல், ஆப்ஷன் டி காப்பியங்கள். பத்தாவது கொஸ்டின்,
தவறான இணை எது? ஏ நாமநீர் அச்சம் தரும் கடல், பி திகிரி மகரந்தம், சி அலி கருணை, டி மேரு இமயமலை. 11வது கொஸ்டின், சோழ மன்னன் அணிந்த மாலை எது? ஆப்ஷன் ஏ பனம்பூ, ஆப்ஷன் பி வேப்பம்பூ, ஆப்ஷன் சி அத்திப்பூ, ஆப்ஷன் டி வில்வம்பூ. பன்னெண்டாவது கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி தாராபாரதி, ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி பாரதியார். பதிமூணாவது கொஸ்டின், பறவை இடம்பெயரும் காரணங்களில் இல்லாதது எது? ஆப்ஷன் ஏ உணவு, ஆப்ஷன் பி புவியீர்ப்பு புலம், ஆப்ஷன் சி இருப்பிடம், ஆப்ஷன் டி தட்பவெப்பநிலை. 14வது கொஸ்டின், எந்த கண்டத்தில் இருந்து செங்கால் நாராய் பறவைகள் தமிழகத்திற்கு வரும்? ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் பி அண்டார்டிகா, ஆப்ஷன் சி ஐரோப்பா, ஆப்ஷன் டி ஆசியா. 15வது கொஸ்டின், இளங்கோவடிகளின் காலம்? ஆப்ஷன் ஏ கிபி 12ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி கிமு 12ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி கிபி 2ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி கிமு 2ஆம் நூற்றாண்டு. 16வது கொஸ்டின், பின் வருவனவற்றில் எது சரி? ஆப்ஷன் ஏ ஆண் குருவி தொண்டை பகுதி அடர் பழுப்பாகவும் உடல் பகுதி கருப்பு நிறமாகவும் இருக்கும். ஆப்ஷன் பி பெண் குருவியின் உடல் முழுவதும் பழுப்பு நிறமாக இருக்கும். ஆப்ஷன் சி 14வது நாள் முட்டை வெளியே வரும். 17வது கொஸ்டின், சரியானது எது? 1 இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகள் வாழும். 2 பாலைவன பகுதிகளை தவிர. 3 4000 கிலோமீட்டர் உயரத்தில் கூட வாழும். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தவறு, ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரி. 18வது கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. செயற்கரிய செய்வர் டேஸ் டேஸ் செயற்கரிய செய்கலாதார். ஆப்ஷன் ஏ பெற்றோர் மற்றோர், ஆப்ஷன் பி பெரியர் சிறியர், ஆப்ஷன் சி சிறியர் பெரியர், ஆப்ஷன் டி மற்றோர் பெற்றோர். 19வது கொஸ்டின், முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெற்ற சொல் எது? ஆப்ஷன் ஏ ஆறு, ஆப்ஷன் பி அன்பு, ஆப்ஷன் சி ஆம், ஆப்ஷன் டி ஆமை. 20வது கொஸ்டின், குறுக்கம் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 4. 21வது கொஸ்டின், மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாது. ஆப்ஷன் ஏ சலிமலி, ஆப்ஷன் பி சத்திமுத்த புலவர், ஆப்ஷன் சி பறவை மனிதன், ஆப்ஷன் டி ஏ அண்ட் சி.
22வது கொஸ்டின் வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழும் ஊர் எது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி கோவா, ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். இருபத்தி 3வது கொஸ்டின் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகிவி ராயின் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ தலையில் சிறகு வளர்தல், ஆப்ஷன் பி இறகுகளின் நிறம் மாறுதல், ஆப்ஷன் சி உடலில் கற்றையாக முடி வளர்தல், ஆப்ஷன் டி பறவைகள் வலசை போதல். அந்த ஆப்ஷன் சி வந்து கட்டையாக இல்லை, கற்றையாக. இருபத்தி 4வது கொஸ்டின் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. லாஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டின் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது? ஆப்ஷன் ஏ குருவி, ஆப்ஷன் பி ஓவியம், ஆப்ஷன் சி அலை, ஆப்ஷன் டி கடற்கரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி புதினம். அது வந்து ஒரு ஆங்கில புதினம். கிழவனும் கடலும்ன்றது வந்து ஒரு ஆங்கில புதினம். இதை எழுதுனது வந்து எர்னஸ்ட் ஹெமிங் வந்து எழுதியிருப்பார். அவருக்கு இந்த புதினத்துக்கான நோபல் அவார்டு வந்து 1954 வந்து கிடச்சிருக்கும். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, அதாவது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனக்கு முன் குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு மெல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படின்றது தப்பு. வல்லின உயிர்மை எழுத்து தான் அதுக்கு பின்னாடி வந்து வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தப்பு. 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மிக்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா வலசை. புகலிடம் சரணாலயம் அப்படின்னா சான்ச்சுரி, கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். ஸோ மிக்ரேஷன் அப்படின்றது வலசை. 3வதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டு. 4வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் சி. அதாவது பறவை மனிதர் மற்றும் சலீம் அலி 2 பேருமே ஒரே ஆள் தான். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா சலீம் அலி. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஏசி தான் கரெக்டு. 5வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 1954 எர்னஸ்ட் ஹெமிங் வந்து கிழவனும் கடலும்ன்ற புதினத்துக்கு ஆங்கில புதினத்துக்காக நோபல் அவார்டு வந்து இந்த வருஷம் வந்து வாங்கியிருப்பார். ஸோ 5க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தவறு. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இது கரெக்டு. வரி வடிவம் உயிரெழுத்தை ஒத்திருக்கும்ன்றது தப்பு, மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். தேர்டு வந்து ஒலிக்கும் காலளவு மெய்யெழுத்தை ஒத்திருக்காது, ஒலிக்கும் காலளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஸோ 6க்கு ஆப்ஷன் சி. 7வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி பணிவு மற்றும் இன்சொல். அதை தான் மிக சிறந்த அணிகலன்களாக வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். அது என்ன குறள்னா, பணியுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற, பணிவும் இன்சொல்லும் மட்டும்தான் வந்து சிறந்த அணிகலன்கள்னு சொல்லியிருப்பார். ஸோ 7க்கு ஆப்ஷன் பி. 8வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 3, 1, 2. நிலவு அப்படின்னா குளிர்ச்சி, கதிரவன் அப்படின்னா ஆற்றல், மழை வந்து பயன். இது வந்து எதில் கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த சிலப்பதிகாரத்தில் வந்து மேலே நுழையின் முன் அப்படின்றதுல வந்து இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ 8க்கு ஆப்ஷன் சி. 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அறநூல்கள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ்கிறதுக்கு வழிகாட்டியாக அமைவது எதுனா அறநூல்கள். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 10க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி திகிரி அப்படின்றது வந்து ஆணை சக்கரம். மகரந்தம் அப்படின்றது வந்து கொங்கு. இது வந்து தப்பாக கொடுத்துருக்கறதுனால ஆப்ஷன் பி தப்பு. 11வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி ஆத்திப்பூ அப்படின்றதான் சோழ மன்னனுக்கு, பனம்பூ வந்து சேர மன்னன், வேப்பம்பூ வந்து பாண்டிய மன்னனோடது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 12க்கு வந்து ஆப்ஷன் டி பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வந்து யாருன்னா பாரதியார். 13க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி புவியீர்ப்பு புலம். புவியீர்ப்பு புலம் அப்படின்றது அதை அடிப்படையாக வச்சு தான் இடம்பெயரும். ஆனால் வந்து இடம்பெயர்றதுக்கு காரணங்கள் வந்து உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை, இன்னொன்று வந்து இனப்பெருக்கம். ஸோ ஆப்ஷன் பி. 14வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி ஐரோப்பா. செங்கால் நாராயண பறவைகள் வந்து தமிழகத்திற்கு எங்கேருந்து வரும்னா ஐரோப்பா கண்டத்திலிருந்து வரும். 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளோட காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு.
16வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறமாக வந்து இருக்கும். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஆண் குருவி தொண்டை பகுதி அடர் பழுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடர் பழுப்பு கிடையாது, கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி கருப்பு நிறம் இருக்குது. உடல் பகுதி வந்து அடர் பழுப்பாக வந்து இருக்கும். இங்கே சி ஆப்ஷன் வந்து 14 நாளில் வந்து முட்டை வெளிவரும் இருக்காங்க. 14 நாள் அடகாக்கும், 15வது நாள் தான் வந்து முட்டை வெளிவரும். ஸோ 16க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 17க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3 தவறு, 1 மட்டும் ரைட்டு. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகள் வாழுமானா கரெக்டு. பாலைவன பகுதிகளை தவிர அப்படின்னா வந்து கிடையாது, துருவ பகுதிகளை தவிர. 3வது 4000 கிலோமீட்டர் உயரத்தில் கூட வாழும். அது 4000 கிலோமீட்டர் கிடையாது, 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழும். ஸோ 2, 3 தப்பு. ஸோ ஆப்ஷன் சி 17க்கு. 18வது கொஸ்டின், அதாவது திருக்குறள், செயற்கரிய செய்வார் டேஸ் டேஸ் செயற்கரிய செய்கலாதார். அதுக்கு ஆப்ஷன் பி, பெரியர் சிறியர். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இதோட இந்த குறளோட அர்த்தம் வந்து என்னன்னா, முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியர், முடியாது என்போர் சிறியர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. 19வது கொஸ்டின், ஆப்ஷன் சி, ஆம். ஏன் அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்றது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் 2 சேர்ந்தது தான் உயிரெழுத்து. ஸோ ஆப்ஷன் சியில் உயிரெழுத்து வந்து ஆ, மெய்யெழுத்து வந்து இம். ஸோ 2 சேர்ந்துருக்கிறதுனால இதுதான் வந்து முதல் எழுத்துக்கள். ஸோ 19க்கு வந்து மற்ற எல்லாத்துலேயுமே வந்து உயிர்மெய் எழுத்து வந்து இருக்குது. ஆப்ஷன் சி ஆமில் வந்து முதல் எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி 4. குறுக்கம் வந்து ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மொத்தம் வந்து 4 குறுக்கம் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. 21வது கொஸ்டின் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி. அதாவது சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதன் 2 பேரும் ஒரே ஆள் தான். ஸோ இப்படி சொன்னது வந்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது வந்து சலீம் அலி. ஸோ ஆப்ஷன் டி. 22வது கொஸ்டின் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழும் ஊர் வந்து எதுனா நம்மளோட தமிழ்நாடு தான். 23வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகிவீராயின் அப்படின்றது வந்து பறவைகள் வலசை போதல் செய்தியை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. மற்ற 3 ஏபிசி 3மே வந்து வலசை போகும்போது உடலில் ஏற்படுற மாற்றங்கள் தான் மற்ற 3. ஸோ 23க்கு ஆப்ஷன் டி. 24க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 2. எழுத்துக்கள் 2 வகைப்படும். 1 முதல் எழுத்து, 2வது வந்து சார்பெழுத்து. 25வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, குருவி. முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் அப்படின்றது வந்து குருவி தான். மற்ற எல்லாத்துலேயுமே முதல் எழுத்து, அதாவது உயிரெழுத்து இருக்கும், மெய்யெழுத்து வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த இயல் 2ல் இருக்க டெஸ்ட் எல்லாம் முடியுது. இயல் 1ல் இருக்க டெஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.